ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிது ஆண்டவரே. ஒரு 1/2 மணி நேரமாவது உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும், உம்முடைய வசனத்தை கேட்கவும், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைக்கவும், அதிசய அற்புதம் அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாய்ப்புக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்தீரப்பா. இரவு முழுவதும் ஒரு விக்கணங்கள் அணுகாதபடி என் தேவன் கிருபையாக காத்தீர் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இந்த புதிய நாளை துவங்கும் முன்பு உங்கள் பாதத்திலிருந்து, உமது பார்வையிலிருந்து, உம்முடைய கிருபையோடு கூட தொடங்கும்படியான தயவை பாராட்டினதை உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட இந்த 1/2 மணி நேரம் ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தர் நீர் பர்சனலாக இடைப்படுவீராக. குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் நீர் அவளோடு கூட வார்த்தையின் வழியாய் பேசுவீராக. ஆண்டவரே, இது எங்களுக்கான வார்த்தை என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி போக நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும். உம்முடைய வார்த்தை எங்களை அபிஷேகிக்கட்டும். நீரே போக வேண்டிய இடத்துல போங்க. நீரே உம்முடைய தூதரில் அனுப்ப வேண்டிய இடத்துல அனுப்புங்க. நீரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமகிமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உருகுதையா என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் உருகுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உழைத்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காலமெல்லாம் ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர். நன்றி 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 நன்றி. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நன்றி
நன்றி நன்றி நன்றி. இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே, நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கைகளை உயர்த்தி உங்கள் தேவையில் எல்லாம் ஆண்டவரத்தில் சொல்லுங்க. நிற்க பலனில்லை, என் கண்களுமே நோக்கி கொண்டிருக்கிறது. எசேக்கியாவை போல சூரபுரமாய் திறந்து கண்ணீர் வடிங்க. நிச்சயம் கண்ணீருக்கு பதில் உண்டு. கர்த்தர் தீர்க்கதரிசியிலே சொன்னான், என் மகன் அழுகிறான், திரும்ப போ. இதோ நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டுகிறேன். ஆகாரை போல அழுக. அப்பொழுது நீரூற்றை பார்ப்பீங்க. உங்க பிள்ளையின் ஜீவன் காக்கப்படும். அன்னாலை போல கதறுங்க. மன கிளேசமுள்ள பெண் என்று சொல்லி வேண்டுதல் செய்யுங்க. அப்போது நீங்கள் வேண்டுகிறபடியே பிள்ளை செல்வத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எகிப்தியர், அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள் யாராயிருந்தாலும் நீங்க மேற்கொள்ளுவீங்க. கர்த்தர் உங்களை மேற்கொள்ளும்படி செய்வார். தானியேலின் காரியம் அவென்றால் ஜெயமாய் முடிந்தது. பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. மனுஷர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களை பலவீனத்தோடு இருக்கிறவங்க உங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட வேண்டும். 38 வருடமா, 18 வருடமா, 12 வருடமா, 40 வருடமா பலவீனத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் பலன் தந்து, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து விடுதலையாக்குவீராக. உங்கள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களை குணமாக்கும். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மைனாலும் கிருபைனாலும் எங்களை முடிசூட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம், அதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 47ஆம் வசனத்தை துவங்கி மார்க்கு 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். எளிமையா ஞாபகம் வைத்துக்கலாம். 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையில் தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவ்விடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறது போல காண்பித்தார். பிரியமானவர்களே,
இந்த நிகழ்ச்சி மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலும் யோவான் 6ஆம் அதிகாரம் 16 21ஆம் வசனத்திலும் மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலிருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 நற்செய்தி நூலிலும் இருக்கிறது. 51ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 50ஆம் வசனம் கூட சேர்த்து வாசிக்கிறேன். அப்போது அவர்கள் எல்லாரும் கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர்களோடு கூட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். அவள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியமடைந்தார்கள். நம்ம 2 நாளா இந்த மகிமைய, பிரமிப்ப, ஆச்சரியத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றும் கர்த்தர் அப்படி ஒரு பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். 48ஆம் வசனத்துல அவர்கள் நடுக்கடலிலே தவித்து கொண்டிருந்தார்கள். நடுவே. அது மாத்திரமல்ல, தண்டு வலிக்கிறதுக்கு மிகவும் வருத்தப்படுகிறது அவர் கண்டு அவர்களுக்கு எதிராய் காற்று அடித்தது. யோவான்ல நீங்க மார்க்கு 6:48 அவர்களுக்கு காற்று எதிராய் இருந்தது. யோவான் 6:17 இருட்டா இருந்தது. முதல்ல நம்ம இதை பார்க்கலாம். வாழ்க்கை என்னும் படகுல நம்ம எல்லாரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற வழியில நடு வழியில நமக்கு பல அல்லது நடு வயதில அல்லது நம்முடைய நடுவில, வாழ்க்கை நடுவில இப்படிப்பட்ட எதிர்காற்றுகளை சந்திக்க நேரிடுகிறது. காற்று நமக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. மாத்திரமல்ல, இருளான ஒரு நிலைமை. எப்படி கரையை சேர்வோம் என்று திசை தெரியாம, திக்கு தெரியாம, நம்ம சொல்லுவோம்ல, திசை தெரியாம, திக்கு தெரியாம ஒரு இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களோடு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை காலையில் பேசிக்கொண்டிருக்கிறார். காலை பொழுதில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அனுப்பினது கர்த்தர் தான், இயேசு தான். நீங்க பாருங்க, அவர்களை நீங்க வாசினா உங்களுக்கு தெரியும். யோவான்லேயோ மத்தேயிலோ நீங்க வாசினா தெரியும். அவர்களை அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அனுப்பினது அவர் தான். ஆனாலும் நடுவே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். பின்னாடி போக முடியல, முன்னாடியும் போக முடியல. ஒரே இடத்துல அவர்கள் இருளான இடத்துல, காற்று அவர்களுக்கு எதிராக இருக்கிற இடத்துல அவர்கள் நன்றாய் மாற்றிக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ராத்திரியிலே 4ஆம் சாமத்திலே அவர் வருத்தப்படுகிற, அந்த பிள்ளைகள் வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு. 4ஆம் சாமம் என்பது 2:45 விடிகாலம், அதிகாலையில் 2:45 மணிக்கு இயேசு அவர்கள் வருத்தப்படுகிறதை கண்டு அவர் என்ன பண்ணாராம், கடலின் மேலே அவர் நடந்து வந்தார். பிரியமானவர்களே, அவர் கரையில் இருந்து கூட ஒருவேளை காற்றை அமர்த்திருக்கலாம். ஆனாலும் கூட நம் பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள். நம் பிள்ளைகள் வேதனையில மரண அவதிப்படுகிறார்கள். நான் அவர்களை உடனே போய் அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அவசரத்தோட
ஆண்டவர் வேகமாய் கடல் மேலே நடந்து அவரிடத்தில் அவர் வந்தார். பிரியமானவர்களே, நம்ம கூட ஒருவேளை இதில் மூன்றாவது முக்கியமான விஷயம்னா, ஆண்டவர் அவரிடத்தில் இல்லாதிருந்தார் என்று நான் பார்க்குறேன். ஒன்று, முதல்ல அகெயின்ஸ்டாக இருந்தது, காற்று அகெயின்ஸ்டாக இருந்தது. ரெண்டாவது டார்க்னஸ் இருந்தது, இருளாக இருந்தது. அவளுக்கு வழி தெரியல, டைரக்ஷன் தெரியல, வாழ்க்கையில் எப்படி போகுதுன்னு தெரியல. மூன்றாவது, இயேசுவும் அவரிடத்தில் வராமல் இருந்தார், கரையிலே இருந்தார். ஒருவேளை இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட 3 விதமான ஒரு சூழலில் நாம் இருக்கலாம். ஒன்று, எங்கே பார்த்தாலும் நமக்கு எதிர் வல்லமைகள், எதிரிகள். எப்படி திரும்பினாலும் நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிற எதிர் வல்லமைகள், எதிரிகள். அல்லது இரண்டாவது, எங்கு பார்த்தாலும் இருள், ஒரு வெளிச்சம் இல்லாமல், திசை தெரியாமல், டிரெக்ஷன் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். மூன்றாவது, இயேசு நம்மிடத்திலே வராதிருக்கிற ஒரு சூழல். இந்த மூன்றில் நாம் எப்படி, எந்த நிலையில் நாம் இருக்கோம்? ஒருவேளை மூன்றும் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை இயேசு நம்ம இடத்துல வராததுக்கான பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் நாம் இயேசுவை நம்ம இடத்துல வர வைக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? அதிகாலையில் அவரை நோக்கி கூப்பிட போகிறோமா? இயேசு ஆனால் பிள்ளைகளை அவர் பாதுகாக்கும்படியாக அவர் 4ஆம் சாமத்தில் கடலின் மேலே அவர் நடந்து வந்தார். நேற்று நான் சொன்னேன், அவர் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தார். இன்று சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையினும் படகு நடுகடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற வேளையில் நம்மை தேடி ஒருவர் வருவார்னா அவர் இயேசுதான். ஒருவேளை நமக்கு காற்று ஒரு பெரிய எதிராக இருக்கலாம், இருள் ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். ஆனால் இயேசுவுக்கு காற்றும் இருளும் அது ஒன்றுமே இல்லை. ஏன்னா நீங்கள் பாருங்க, அந்த 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 அதே காற்று மேலே, அதே இருளில் அவர் அந்த கடல் மேலே அவர் நடந்து வந்தார். அவருக்கு அதை ஒன்றும் தடுக்க முடியாது. காற்றோ அல்லது இருட்டோ அல்லது கொந்தளிப்போ அல்லது புயலோ அவரை தடுக்க முடியாது. அவர் அது மேலே நடந்து வந்து கடந்து போகிறவரை போல அவர் காணப்பட்டார். அப்புறம் தான் ஆண்டவர் அவளை பார்த்து, திடன் கொள்ளுங்கள், நான் தான் என்றார். அது பிறகு கூட பாருங்க, 51ஆம் வசனத்தில், அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது, அதனாலே அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியமடைந்தார். அவர் ஏறின உடனே படகு அமர்ந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட யோசுபாத்து உடைய வாழ்க்கையை போலதான் ஏராளமான, சுற்றி ஏராளமான மக்கள், எதிரி ராஜாக்கள் வந்து விட்டாங்க. அவன் இப்படிதான் ஜெபம் பண்ணான், நிற்க விடநில்லை ஆண்டவரே, என் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வழி இல்லை ஆண்டவரே. அக்னி சுவாலையில அவங்க போட்டாங்க, நடுவில் போட்டாங்க. ஆனாலும் அங்கே இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்து அந்த அக்னி அவளை ஒரு சேதப்படுத்தாதபடி அவர் காத்துக்கொண்டார். அதே போல சிங்க கெபியிலே போட்டாங்க, அதே சமயத்தில் ஒரு சேதம் அணுகாதபடி. அதே போல அவர்கள் பயந்து நடுங்கி ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு அறையிலே பூட்டி கொண்டு இருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று, பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க என்று தன்னை காண்பித்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்க எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக
நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு திசை தெரியாமல் உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இவங்க முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் பாருங்க வருத்தப்பட்டாங்க, ஆனாலும் முன்னேற முடியவில்லை. முன்னேற முடியாமல் கவலையோடு கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் உங்களோடு தேடிதான் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற அந்த நிலையில கர்த்தர் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒருவேளை வியாதி அல்லது டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரம், அல்லது சர்ஜரி பண்ணுகிற நேரம், அல்லது கடன் மத்தியில், அல்லது வேதனையின் மத்தியில், பாரங்கள் மத்தியில், அழுத்தங்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களை அழைத்தவர் என் ஆண்டவர், அனுப்பினவரும் அவரே. அவர் உங்களை பாதியிலே கைவிடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல. பாதியிலே நம்மை விட்டு விடுகிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. முழுவதுமாக நம்முடைய ஓட்டத்தை அவரோடு கூட ஓடி முடிக்க அவர் நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாகவே நாம் கரையை பிடிப்போம். அவரோடு சேர்ந்து நாம் கரையை பிடிப்போம். பிரமிக்கத்தக்கதான ஆச்சரியத்தை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் இதுதான் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எப்படிப்பட்ட சூழலாக இருக்கட்டும், என் ஆண்டவர் நம்மை தேடி அவர் நிச்சயம் இந்த காலை வேளையில் அவர் வருவார். நீங்கள் கருத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பீராக. எங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒரு முன்னேற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுப்பீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், இந்த வியாதியின் மத்தியில் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை, பிரமிக்கத்தக்க அதிசயத்தை செய்வீராக என்று நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சீடர்களைப் போல நாங்களும் நடு வழி வரைக்கும் கர்த்தர் எங்களை கொண்டு வந்துட்டு இருப்பா. இதற்கு மேலே போகும் பொழுதுதான் எதிர்காற்று, இதுக்கு மேலே போகும் பொழுதுதான் பலவீனம், இதற்கு மேலே போகும் பொழுதுதான் கடன் சுமைகள், பாரங்கள், திருமணமாகாத நிலை, குழந்தை பேர் இல்லாத ஒரு சூழ்நிலை, வியாதி, இவற்றின் மத்தியில் நான் கடந்து போக நாங்கள் முயற்சி எடுத்தாலும் ஒரு பெரிய தடை ஆண்டவரே. ஒரே இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம், நகர முடியல. எவ்வளவு வருத்தப்பட்டாலும் ஆண்டவரே, எங்களால் ஊர் அடிக்கூட எடுத்து வைக்க முடியல என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் கணவன் ஒரு திருந்தவே மாட்டேன்றார், ஒரு முன்னேற்றமும் இல்லை. என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படிதான், அவருடைய என் குடும்பத்தில் அப்படி ஒரு நிலைமையில் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரிக்காக, தாய்க்காக நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் பாதி வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்லுவாங்க? கர்த்தாவே, இது வரைக்கும் நல்லா இருந்தா, இனி பாரு ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று உடைய பேருக்கு இழுக்கு வராதபடிக்கு என் தேவன் தாமே இந்த பாதி தூரத்தையும் நாங்கள் கடக்கிற கிருபையை எங்களுக்கு இப்பொழுதே உண்டு பண்ணுங்கப்பா. நீங்கள் வாங்க ஆண்டவர், வேதம் சொல்லுகிறபடியே நீங்கள் பார்த்து தண்டு வலிக்கிறத, அவங்க ரொம்ப வருத்தப்படுகிறதை பார்த்து நீங்கள் நாலாஞ்சாமத்தில் கடலின் மேலே நடந்து வந்தது போலவே கர்த்தர் இப்பொழுதே எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. எத்தனையோ துயரங்கள் அப்பா, எத்தனையோ வேதனைகள். உலகம் எங்களை பார்த்து ஓ எவ்வளவு நன்றாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்ன நாட்கள் போக, ஏன் ஆண்டவர் இப்படி மாற்றினார், ஏன் ஆண்டவர் இப்படி இவர்களை கைவிட்டார் என்று உங்களுடைய பேருக்கு இழுக்கு வராதபடிக்கு என் தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை,
ஆச்சரியத்தை, மகத்துவத்தை, மகிமையை இந்த காலை வேளையிலே வெளிப்படுத்துவீராக. உன் பேர் என்றைக்கும் அந்த இழுக்கு வந்து விடவே கூடாது ஆண்டவரே. நீங்க சீக்கிரம் வாங்கப்பா. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே பிரவேசிங்க ஆண்டவரே. அந்த வீடுகளுக்கு ஒரு நன்மையை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க. விசேஷமாய் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரனை கர்த்தர் இன்றே கொடுங்க ஆண்டவரே. பாதி வரைக்கும் வந்துட்டீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாதி வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கப்பா. அந்த மீதி பாதி கொண்டு போங்க. இந்த வேலை தளத்தில் பாதி வரைக்கும் வந்துட்டு, இப்போ ரெசினேஷன் அல்லது இப்போ வேலை போயிட்டு என் நிலை வேண்டாம், அந்த மீதி கொண்டு போங்கப்பா. விசா ப்ராசஸ் பாதியில் நிற்குது, இந்த மீதியை கொண்டு போங்க சுவாமி. ஐயோ இப்போதான் பலன் அடைந்த மாதிரி இருக்கு, ஆனால் திரும்ப பல வேணும். பாதி வரைக்கும் எனக்கு குணம் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, ஆனால் மீதி நிச்சயம் மீதியும் கொடுங்கப்பா. ஆண்டவரே, நடு வழியில் என்னை நிறுத்தாதீங்கப்பா. நடு வழியில் எங்களை நீங்க ஏங்க விடாதீங்க, சோர்ந்து போக விடாதீங்க, கண்ணீரில் விடாதீங்க, தவிப்பில் விடாதீங்க, வேதனையில விடாதீங்கப்பா. ஒருவேளை எங்கள் பாவமாக இருந்தா தயவாக மன்னியும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உங்களை கரையில் விட்டு வந்திருந்தா, ஒருவேளை நாங்கள் உங்களை எங்களோடு கூட வைத்தராது விட்டா தயவாக மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் தான் எங்களை அனுப்புனீங்க, நீங்கள் வந்து எங்களை கொண்டு போங்கப்பா. இந்த மீதி பாதியும் உம்மோடு கூட மகிமையாய் கடக்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் கரையை சேர்கிற வரையில் உடைய கரம் எங்களோடு கூட எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கரையை பற்றி நாங்கள் உம்முடைய சமூகத்தில் தான் வைக்கிறோம். நான் கரை சேர வேண்டும், என் பிள்ளைகள் கரை சேர வேண்டும், எங்கள் வாழ்க்கை கரை சேர வேண்டும், எங்கள் குடும்பம் கரை சேர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களே செய்யுங்க. இந்த காலை வேளையில் இன்னும் அதிகமாய் உடைய பிள்ளைகளோடு பேசுங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. இந்த பயணத்தின் வழியாக அவர்களுக்கு இன்னும் புதிய புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் நீர் கொடுங்கப்பா. அவங்க இதை படிக்கிறப்போ புதிய புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you.